நீங்கள் அடுத்தவருக்காக நீங்கள் தூங்க முடியாது, பிறருக்காக நீங்கள் சாப்பிட முடியாது. தனக்கான உணவை தான் சாப்பிட வேண்டும், தனக்கான தூக்கத்தை நாம் தான் தூங்க வேண்டும், தனக்கான செயல்களை தான் செய்ய வேண்டும், தனக்கான வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் தான் வாழ வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும், பிறருடைய வாழ்க்கையை வாழுதல் கூடாது. பிறருடைய வாழ்க்கை அவருக்கு தனிப்பட்ட விஷயம், நம்மளுடைய வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை. நாம் இன்று என்ன செய்யப் போகிறோம், இப்பொழுது என்ன முடிவெடுத்திருக்கிறோம், இன்று நாம் என்ன பணியை தொடங்கலாம் என்பதை தீர்மானித்து நம்மளுடைய வழியிலே நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். நமக்கான வாழ்க்கையை ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மளுக்கு ஒதுக்கி இருக்கிறார். அந்த வாழ்க்கையை அந்த பாதையிலே சென்று வாழ வேண்டும். நமக்கான வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும். பிறருடைய வாழ்க்கையை ஒப்பீடு செய்து வாழுதல் என்பது அது துன்பத்தை தருகின்ற செயலாகும். மன நிம்மதி வேண்டும், அமைதி வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தான் அன்றாடம் வாழ்ந்து கணப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் பொறாமைப்பட்டதில்லை. அவருடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நாய்கள் நினைத்ததில்லை. யானை பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையை பார்த்து துக்கப்பட்டதில்லை. பூமி போல் காற்று இல்லை, காற்று போல் தண்ணீர் இல்லை, ஒவ்வொன்றும் தனித்துவமானது. அதனால் உன்னுடைய வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும். இறைவன் நம்மளுக்கு என்ன படி அளந்திருக்கிறாரோ, எவ்வளவு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரோ, எவ்வளவு நிம்மதியை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் தான் வாழ வேண்டும். நம்மளிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா கவலை இல்லை, இருக்கிறதை வைத்து கொண்டு வாழ்வது எப்படி, அதுதான் இங்கே முக்கியம். பெருசாக ஆசைப்படலாம், ஆனால் நடக்கிறது தான் நடக்கும். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் கீழே விழுந்து உருண்டு பிறண்டாலும் ஒற்ற மண்ணு தான் உடம்புல ஒட்டும். எவ்வளவோ மண் இருக்குது பூமியில், ஆனால் நீங்கள் உருண்டு பிறண்டு எந்திரிக்கும் பொழுது ஒரு சில மண்கள் தான் உங்கள் உடம்பிலே ஒட்டும். அது போன்றது தான் இந்த உலகம், இந்த வாழ்க்கை. நீங்கள் என்னதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் உங்கள் கையிலே நிற்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான், பணங்கள் தான், வசதிகள் தான், ஒரு சில விஷயங்கள் தான் நிற்கும். அதைத்தான் அந்த பழமொழியாக சொன்னார்கள் முன்னோர்கள். ஆக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ பழகிக்கொள். எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. வரும்போது வரும், உழைத்து முன்னேறு, பொறாமைப்படாதே, கர்வம் கொள்ளாதே, நட்புடன் பழகு, நண்பனாக இரு, தோளுக்கு தோள் கொடு, ஒரு வீரனாக இரு, உறுதி எடுப்பதிலே தன்னம்பிக்கை கொள். இன்று நான் இந்த பணியை செய்ய வேண்டும், இந்த பணியை இன்றே செய்து முடிக்க வேண்டும், நாளை என்பதை தவிர்த்து விடு. இன்று இப்பொழுது இந்த நிமிஷம் இந்த வேலையை தொடங்கு, முன்னேறு. உனக்கான பாதை இந்த உலகத்திலே இறைவன் உருவாக்கி இருக்கிறார், அந்த பாதையிலே சென்று விடு. சிறப்பாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் அழகானது, இந்த உலகம் அழகானது. நீ உயர்ந்தால் பணிவார்கள், தாழ்ந்தால் இகழ்வார்கள். இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் முன்னேறுவதற்கு பாடுபட வேண்டும். தனக்கு பேரும் புகழும் வேண்டுமானால் ஒரு மனிதன் முன்னேற்றம் என்ற கனியை எட்டி பறிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய முன்னேற்றம் கிட்டும். நீ பெரிய புகழின் உச்சியிலே செல்லும் பொழுது எல்லா மக்களும் உன்னை பார்த்து பணிவார்கள், அன்பு சொல்வார்கள், வணக்கம் சொல்வார்கள். தரம் தாழ்ந்த செயலில் நீ இறங்கும் பொழுது உன்னை ஏளனமாக பார்ப்பார்கள், உன்னை தூற்றுவார்கள், உன்னை வசைபாடுவார்கள். ஆக எதிலே எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். இங்கே முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் நீ இருக்கிறாய். ஏனென்றால் உன் வாழ்க்கை உன் கையில்.